டாக்கி ஜோன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல பல ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. சில பேர்லாம் வந்து ஒரே படத்துல உச்சத்துல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காணாமலாம் போயிருக்காங்க. ஆனா, ஒரு சில நடிகைகள் மட்டும் தான் 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் தாண்டி தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருப்பாங்க. அந்த வகையில வந்து நயன்தாராக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு ரசிகர்களால கொண்டாடப்படுற நயன்தாராவினுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து அவ்வளோ எளிதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு அவங்க உச்சத்துல இருக்காங்க அப்படின்னா அதன் பின்னாடி வந்து பல தோல்விகள், பல அவமானங்கள், பல காதல் தோல்விகள் எல்லாத்தையும் கடந்து தான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாலாம் அவங்களுக்கு அந்த பேரு, புகழ், பெருமை அப்படின்றது கிடைக்கலங்க. அவங்களுடைய முதல் திரைப்படம் ஐயா நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்போம் இல்லையா? ஒரு மலையாள பெண்ணா இருந்தாலும் கூட அந்த படத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே நம்ம தமிழ் பொண்ணு மாரியே வந்து நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ இயல்பான ஒரு நடிப்பு. அந்த நடிப்பு தான் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் கவர்ந்து இழுத்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம். அதன் பிறகு வந்து சூப்பர் ஸ்டார்ல நடிக்கணும் அப்படின்னா ஒரு திறமை வாய்ந்த ஒரு அனுபவம் வாய்ந்த நடிகையா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அந்த டைம்ல இருந்துச்சு. ஆனா அதை உடைச்சு தன்னோட 2வது படத்திலே சூப்பர் ஸ்டாருடைய சந்திரமுகி படத்துல ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சுங்க. தொடர்ந்து நிறைய நல்ல திரைப்படங்கள்ல நடிச்சாங்க. குறிப்பா வல்லவன் அந்த திரைப்படம் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த திரைப்படம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ மூவியா அமைஞ்சிச்சு. சிம்பு அவர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றிருந்தாலும் கூட சிம்பு நயன் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கதான் உருவாக ஸ்டார்ட் ஆகுது. அதன் பிறகு அது வந்து பல ஊடகங்கள்ல செய்திகளா வருது. 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. சோ அப்படியே போயிட்டு இருக்க சொல்ல திடீர்னு ஒரு நாள் வந்து 2 பேருக்கும் பிரேக்கப் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. மனதளவுல நயன்தாரா செம மோசமாயிடுறாங்க. அதன் பிறகு வந்து எகைன் எழுந்து நடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான முடிவு எடுத்து எகைன் தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அதாவது விஜய் கூட சேர்ந்து நடிச்ச வில்லு படத்தை நடிக்கிறாங்க. அங்க வந்து 2 பேருக்கும் காதல் வருது. அது வந்து திரும்ப ஊடகங்கள்ல வந்து பேசு பொருளா வருது. நயன்தாராவினுடைய 2வது காதலன் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஜோடியா 2 பேரும் வெளியே சுத்துற விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எகெயின் வந்து 2 பேருக்கும் எகெயின் பிரேக்கப் ஆகுது. இதுவுமே வந்து நயன்தாராவை மனதளவுல பாதிக்குது. என்னப்பா ஃபர்ஸ்ட் வந்து சிம்புவை நம்பணும், அதுவும் வந்து இப்படி தோல்வி ஆயிடுச்சு. அகைன் பிரபுதேவா நம்பணும், அதுவும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல தான் அவங்க வந்து இருந்தாங்க. அதன் பிறகு ஸ்ரீ ராமராஜ்யம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நடிக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க. உண்மையிலே அந்த தைரியம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தாங்க இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஹீரோயினும் இதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்ட்டு அறிவிக்கவே மாட்டாங்க. அவங்களா மார்க்கெட் போய் இந்த திரையுலகமே அவங்களை தூக்கி வெளியே போடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனா போதும்பா, இவ்வளவுதான்ப்பா, இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து நயன்தாரா தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் சினிமா பக்கமே வரல. தமிழ்ல வந்து கடைசியா பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க தமிழ்ல பார்க்க முடியல. எங்க நயன்தாரா எங்க இருக்காங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் ஓகேப்பா நயன்தாரா முடிஞ்சிச்சு, வந்தாங்க, ஒரு ஹிட் கொடுத்தாங்க, சர்ச்சையாச்சு, போயிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில எகெயின் அவங்க வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. ராஜா ராணி அப்படின்ற படத்தின் மூலயமா திரும்ப தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வராங்க. எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், ஒரு 2 இயர்ஸ் பிரேக், 3 இயர்ஸ் பிரேக் அப்புறம் அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க திரைப்படங்கள் ஓடாது. அவங்களுக்கான மார்க்கெட் வந்து இது இருக்காது. இது வந்து ஹீரோக்களுக்கே பொருந்தும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து நயன்தாரா ராஜா ராணி அப்படின்ற ஒரு ஹிட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு தொடர்ந்த ஹிட் தனி ஒருவன் மாதிரியான படங்கள்ல வந்து நடிக்கிறாங்க. மாயா மாதிரியான சோலோ ஹீரோயின் சப்ஜெக்ட்ல வந்து நடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோயினா பண்றது அப்படின்றதே கஷ்டங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் சமந்தா, த்ரிஷா, ஜோதிகா அப்படின்ட்டு பல பேர் வந்து சோலோ ஹீரோயின் ஓரியன்டா சப்ஜெக்ட்ல நடிக்கிறாங்க. ஆனா அதை ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெண்டை உருவாக்குனது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா படத்தின் மூலயமா நயன்தாரா அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் வணிக ரீதியான வெற்றி. சும்மா வந்து ஏதோ நடிச்சோம் அப்படின்னு இல்லாம ப்ராப்பரான கதையை செலக்ட் பண்ணி தொடர்ந்து நல்ல திரைப்படங்களை நடிச்சு அறம் மாதிரியான சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்கள் நடிச்சு தான் ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் அப்படின்றது திரும்பவும் செகண்ட் ரவுண்ட்ல ப்ரூவ் பண்ணாங்க. இது வந்து ஒரு உண்மையிலே இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. நயன்தாரா மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சினிமா வேணாம் அப்படின்ட்டு போயிட்டு திரும்ப வந்து திரும்ப நடிச்சு தனக்கான அந்த மார்க்கெட்டை வந்து பிக்கப் பண்ணி இன்னைக்கு வந்து நம்பர் 1 நடிகையா தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்னா அது காரணம் வந்து அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய மன தைரியம். ஏன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் தாண்டிட்டாங்க, நிறைய வந்து அவமானங்களை தாண்டிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வந்து இன்னைக்கு அவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின்ஸுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மித்து என்ன அப்படின்னா கல்யாணம் ஆனா அவங்களுடைய மார்க்கெட் போயிடும் அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய நடிகைகள் நம்ம உதாரணமா சொல்லலாம். ஜோதிகா அவர்களை சொல்லலாம், ஸ்னேகா அவர்களை சொல்லலாம்.
இந்த மாதிரி பல நடிகைகள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா நடிக்க வாய்ப்பு இல்லாம ஒரு அம்மா கேரக்டரோ அக்கா கேரக்டரோ இல்ல சைட் ரோலோ இப்படிதான் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நயன்தாரா அதுலயுமே வந்து ஒரு புதிய முயற்சியை வந்து கையாண்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய படங்கள்ல ஹீரோயின் நடிச்சாங்க. குறிப்பா ரஜினி சாரோட அண்ணாத்த திரைப்படத்துல நடிச்சதா இருக்கட்டும், பல முன்னணி ஹீரோக்களோட அவங்க வந்து நாயகியா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலே பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஹீரோயின்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம். அவங்களோட மனதிலும் எங்கே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து உங்களை தூக்கி வெளியே போட காத்துட்டு இருப்பாங்க, உங்க மேல வந்து பழி சொல்ல காத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்றது வந்து விக்னேஷ் வேணா சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருந்து அவங்கள வந்து தேத்தி இன்னைக்கு வந்து நம்பர் 1 ஹீரோயினா கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவரும் மிக முக்கியமான ஒரு காரணம். இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த நயன்தாரா ஒரு பிரேவ் உமன் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆக்சுவலி நயன்தாராவோட இந்த லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட்ங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் வந்து நீங்க ஒரு விஷயத்த தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட நீங்க வந்து உண்மையா உழைப்போட ஒரு விஷயத்த நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு துறையில நீங்க நம்பர் 1 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நயன்தாரா மூலமா நம்ம வந்து கத்துக்கலாம். அதே மாதிரி காசிப்ஸை கடந்து வரக்கூடிய விஷயம். இப்போ நம்ம யாராச்சும் நம்மளை பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே வந்து ஸ்டக் ஆகி நின்றுவோம். அதே இடத்துல அவன் ஏன் அப்படி சொன்னான், இவன் அப்படி சொன்னா, அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்றதுக்காண்டி வேலை செய்வோம். ஆனா நயன்தாரா அப்படி இல்லாம நயன்தாரா சுத்தி பல சர்ச்சைகள் இருந்திருக்குங்க. திருமண சர்ச்சைகள், லவ் சர்ச்சைகள் இப்படின்ட்டு பல சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. ஆனா அவங்க எதுவுமே அதை காதுல போட்டுக்காம அவங்க வேலையில மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணதால தான் இன்னைக்கு அவங்க இவ்வளவு தூரத்துல வந்து இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த இந்த சினிமா துறையில ஒரு பெண்ணா ஜெயிச்சு வந்தது அப்படின்றது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நயன்தாரா லைஃப் லெசன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னும் பல விஷயங்களை அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நடிப்புல 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து இப்ப தயாராகிட்டு இருக்கு. ஒரு சோலோ ஹீரோவா நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து தயாராகுது அப்படின்றது வந்து இந்தியாவிலே இவங்களுக்கு மட்டும்தாங்க பொருந்தும். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து தமிழ் சினிமால நயன்தாரா அவர்கள் வச்சிருக்காங்க. தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அவங்களோட நடிப்புல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.